நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராகா தமிழ்மணி வேலூர் பேரூராட்சிக்குட்பட்ட நகர பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றால் வேலூர் பகுதியில் வெற்றிலை ஆராய்ச்சி மையத்தை உடனடியாக கொண்டு வருவேன் என்று உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். கோரிக்கைகளை பரிசீலித்து தேவையான நடவடிக்கை எடுப்பேன் என்று இந்த தருணத்திலே உறுதி கூறுவதோடு நமது வேலூர் பகுதிக்கு வேண்டிய வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தையும் நான் உடனடியாக கொண்டு வருவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சாரத்தின் இடையே வாகனத்தை விட்டு கீழே இறங்கிய ராகா தமிழ்மணி அங்கிருந்த மாற்றுத்திறனாளிக்கு சால்வை அணிவித்து அவரது காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்த ராகா தமிழ்மணிக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் முடிந்தவுடன் 50 ரூபாய் வழங்கினர். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட விழுப்புரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் டி புதுப்பாளையம் கிராமத்தில் மாட்டு வண்டி ஓட்டியும் மாட்டு வண்டியில் பயணித்தும் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். டி புதுப்பாளையம் கிராமத்திற்கு வந்த பாக்யராஜுக்கு மாலை சால்வை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே ஏர்வாய்ப்பட்டினம் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்த திமுக வேட்பாளர் மலையரசன் தனக்கு ஆரத்தி எடுக்க காத்திருந்த பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டு அவர்களது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து கடத்தூர், தொங்கியானத்தம், எளியத்தூர், பைத்தந்துறை, தென் செட்டியந்தல், தொட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது கூட்டம் அதிகமாக இருப்பது போல காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்து பொதுமக்களை டாடா ஏசி வாகனங்களில் ஒவ்வொரு கிராமங்களாக ஏற்றி சென்று அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். இதனிடையே வாக்கு சேகரிப்பதற்காக வாகனங்களில் சென்ற அதிமுகவினர் சாலையோரத்தில் நின்றிருந்த முதியவர் மீது இடித்து விபத்து ஏற்படுத்திவிட்டு இரத்த காயங்களுடன் இருந்த முதியவரை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லாமல் மன்னிப்பு மட்டும் கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றனர். கட்சிக்காரனுங்க போனாங்க. எந்த கட்சிக்காரங்க போனாங்க? அதிமுக கட்சிக்காரனுங்க. எப்படி போறாங்க? அவங்க நேரம் வந்து டபுள்ஸா வந்து நேரம் கால் வந்து வச்சுருக்காங்க. அவங்க நின்னாங்களா இல்லைங்களா? நின்னானுங்க. சாரின்னு சொல்லிட்டு பாட்டு போய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.